ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணிட்டு பார்க்கலாங்க. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் கீரையை மட்டும் தனியாக எடுத்து நான் கடைஞ்சிட்டேன். அதில் உள்ள தண்டு இருக்கு இல்லையா, அதையும் முருங்கைக்காவும் போட்டு இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு வச்சிட்டோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நம்ம எப்போவும் புளிக்குழம்பு வைப்போம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அந்த மாதிரி நானும் புளிக்குழம்பு வச்சிட்டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை பொங்கல் வச்சிட்டேன். ரவை பொங்கல் ரவையை 1 டம்ளர் ரவைனா 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய்யில். பருப்பையும் நல்லா தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் நெய் ஊற்றி அதில் மிளகு, ஜீரகம், இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு காயப்பொடி போட்டு 1 டம்ளர் ரவைனா நான் 2.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன். ஊற்றி நம்ம விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவை பொங்கல் ரெடி ஆகிருக்கு. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னியும் நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதையும் வச்சுட்டேங்க. அப்புறம் இட்லிக்கும் மாவு தீர்ந்து போச்சுங்களா, சரி அதுக்கும் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சிட்டேங்க. நான் 5 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் பருப்பு, இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் போடுவேங்க. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவில்